எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லு. சரி 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 சரி, முத்தம் கொடுக்கலாம், அதை சொல்லுங்க. அம்மா, காய் எரிஞ்சிட்டியா? காய் அத்தை இருக்கிறதுனால உனக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஸ்கூல் லீவெல்லாம் அதிகமாக வந்து இந்த பயிர் கஞ்சி தான் வச்சு குடிப்போம். ஆமாம், பயிர் உங்களுக்கு வந்து புங்கலத்துலேருந்து பயிர் வரும். என்ன காலையிலே வந்துட்டு பரபரப்பாக வேலை ஓடிட்டுருக்கு? காலையிலேவா? இது மதியம். காலையில் பரபரப்பான வேலையெல்லாம் முடிஞ்சு நானும் வந்துட்டு இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுக்காக புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம ஆங்கில வருட பிறப்பை தான் வந்துட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். தமிழ் புத்தாண்டை நம்ம தமிழர்களாக எல்லோரும் வந்துட்டு ரொம்ப செலிப்ரேட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம தமிழ் புத்தாண்டு நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி காலையிலேயே வந்துட்டு தமிழ் புத்தாண்டு செலிப்ரேட் பண்ணணுன்ட்டு நேற்று நைட்டே வந்து கனி காண்றதுக்காக எல்லாம் எடுத்து வச்சு காலையில் எழுந்திரிச்சு வந்துடணும். அதில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் வீடெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு காலையில் சாப்பிட்டுட்டு இப்போ மதியம் வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக சமைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. ரெடி பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். ஆனால் என்னோடய ஒர்க்குக்காக நான் வந்துட்டு இந்த வேலைக்கெல்லாம் போகும்போது நீட்டாக கிளம்பி வேலைக்கு போவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி என் வேலைக்கு நான் நீட்டாக கிளம்பி வேலை பார்க்க வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டியில் வந்துட்டு பயிர் கஞ்சிக்கு பயிர் வறுக்க போகிறேன். பயிர் கஞ்சா? ஆமாம், பாயசம் தானே பண்ணுவாங்க. பயிர் கஞ்சி சித்திரைனாலே வந்துட்டு பயிர் கஞ்சி தான் ஃபேமஸ். ஏன்னா அந்த மாதம் வந்துட்டு பயிரெலாம் வந்துட்டு பிடுங்கியிருப்பாங்க. பயிர் உளுந்து இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வர பயிரில் ஃபஸ்ட்டு வைக்கிறது பயிர் கஞ்சி தான். நான் வந்து கடையில் வாங்கிட்டு வந்த பயிர் தான். இல்லைம்மா, நம்மலாம் இப்போ பயிரெலாம் பிடிங்கிட்டு வந்து சின்ன பிள்ளைல நாங்கள்லாம் போய் பயிர் எடுக்க போவோம். லீவ் விட்டாலே பயிர் எடுக்க கிளம்பிடுவோம். அந்த பயிரை வச்சு தான் பயிர் கஞ்சி சித்திரை ஒன்றுக்கு வைப்பாங்க. அந்த ஞாபகத்தில் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்துட்டு கடையில் வாங்கிட்டு வந்த பயிரில் தான் பயிர் கஞ்சி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதை வறுத்துப்போம். கேள்விப்பட்டது இல்லையா? ஏன்டா எத்தனை தடவை குடிச்சிருக்க? இந்த எண்ணெய் சட்டியில் அந்த பயிரை வறுக்கிறது 5 செகண்ட்லேயே முடிஞ்சு போச்சு. அப்பா அவ்வளோ இதுவாக இருக்குது இந்த எண்ணெய் சட்டி. ஆமாம், பயிரை முன்னாடி வறுத்தது எதுக்குன்னா இதுலையே சாம்பார் வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால தான் முன்னாடியே பயிரை வறுத்து வச்சுட்டேன். இதில் சாம்பார் வச்சுட்டு பக்கத்துலேயே சாதம் போட்டிருக்கேன். ஒரு கூட்டு பொரியல் இதெல்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் வடைலாம் தட்ட வேண்டியது இருக்குது. அப்பா ஹெவி ஒர்க் இருக்குது. ஆல்ரெடியே உனக்கு வந்து ஹெவி ஒர்க் தான், இதில் இன்னும் வேறு இன்னைக்கு ஹெவி ஒர்க். ஆமாம், ஆனால் புத்தாண்டில் செய்கிறது வந்து புன்னகையோட ஒரு புத்துணர்ச்சியோடு செய்யணும். அதை வந்துட்டு நம்ம வந்து ஹெவி ஒர்க்கு கஷ்டமானது அப்படின்னு நினச்சி செய்யக்கூடாது. இன்றைக்கி நம்ம எவ்வளோ சந்தோஷமாக எப்படி செய்கிறோமோ, எவ்வளோ கூட்டு பொரியல் எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றோமோ அதை வருடம் ஃபுல்லாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க பெரியவங்கலாம். இன்றைக்கி யாரையும் அடிக்கக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, குழந்தைங்கள எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏதாவது திவ்யே எதையாவது சொல்லிட்டோன்னா வச்சுங்களேன், வருஷப்பருப்பு அன்னைக்கு அடிச்சிட்டியா, ஃபுல்லாக இன்றைக்கி வருஷம் ஃபுல்லாக அடி வாங்க போகிறான் அப்படிங்கிற ஒரு டைலாக் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆமாம், அதனால இந்த வருஷம் என்னென்ன செய்கிறோமோ அந்த ஸ்டார்டிங்கில் என்ன செய்கிறோமோ அதுதான் தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த கூட்டு பொரியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி டெய்லியும் ஒரு கூட்டாச்சும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறது போல இருக்குது. அம்மா, காய் எரிஞ்சிட்டியா? காய் அத்தை இருக்கிறதுனால உனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் சித்து? ஆமாம், அத்தை ஊருக்கு போயிட்டானே என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிருச்சு. என் மாமியார் என் பிள்ளைய மட்டும் வச்சுப்பாங்க, நான் சமைச்சிட்டு இருக்கணும். ஏன்னா திவ்யை வந்துட்டு பார்த்துக்கிறது, திவிங்கிற மாதிரி நிவியை பார்த்துக்கிறதுக்கே வந்து 3 ஆள் வேணும். ஆமாம், 3 ஆள் இல்லை 10 ஆள் இருந்தாலும் பத்தாது. ஆமாம் அவனுக்கு. அதனால அவனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள். எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தது அதுக்கு தான். இன்னொன்று என்னது எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்கு, சித்திரை அதுமா வீடு வேற இருட்டடிச்சு கிடக்குமா, விளக்கு கூட வைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. வாடி இங்க வாரு, அம்மா வெயில்ல வெந்துட்டு இருக்கேன், நீனு வா. அப்பாவும் வெந்துட்டு தாண்டா இருக்கேன். நான் கூட பரவாயில்ல, எனக்காச்சும் சீட்டு இருக்கு. கேமராமேன் ரொம்ப முடியல, சரியான வெயில் சீட்டு. என்னன்னு தெரியல, இன்னைக்கு வந்து அக்னி வெயில் போட்டு கொளுத்து வெளுத்து கட்டுது. ஆமா, இந்த அடுப்பை தள்ளி விடுமா. புளி ஊற வச்சிட்டியா? அத்தை வந்து வடைக்கு அரைச்சிட்டு இருக்காங்க. நிவியை பாத்துக்கிறது மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாங்காய் முருங்கைக்காய் சீசன் வந்தாலே எங்கள் வீட்டில் சாம்பாரும் சரி புளி குழம்பா இருந்தாலும் எல்லாத்துலேயும் இந்த முருங்கைக்காய் இல்லாமல் இருக்காது.
இன்னைக்கு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். யாரால? இதெல்லாம் என்னாலயா? எல்லாம் ஒன்னால மட்டும்தான், வேற யாராலையும் கிடையாது. ஏன்டி என்னடி தங்கம்? ஒப்போ, என்னடி என்னாச்சு? ஒப்போ? நிவி ஹாய் சொல்லு. ஹாய். சாப்பிட்டியா? ஆ? எங்க போறீங்க? ஆஹா, பச்சை மிளகா எடுத்துட்டான் பாரு. முடிஞ்சு எடுத்தாம்பர் பெரிய அப்பா. அவ்வளவுதான். இங்க இரு தங்கப்புல, இங்க இரு தங்கமே. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லு. சரி 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 சரி, முத்தம் கொடுக்கலாம், அங்க சொல்லுங்க. ஹாய் சொல்லு. சரி சரி, ஹாய் சொல்லிட்டு போ. பாய் சொல்லிட்டு போ. பாய் சொல்லிட்டு போ. அண்ணங்க அண்ணங்க அங்க வெளில உள்ள இருக்காரா? அண்ணன் பேர் என்ன? திவி. திவி கூப்பிடு. திவி. கூப்பிடுறேன் வசித்து. திவி திவி போ, பார்த்து பொறுமையா போ. அப்பா புரியலங்க, முட்டைக்கோசை அறிஞ்சதுல டயர்ட் ஆயிட்டேன். யார் அது? திவியா? திவின்னு கூப்பிட்டேனே, அதனால போய் கூப்பிட்டு வரான் நம்ம அண்ணனை. அண்ணன் அண்ணன் சொல்லணும், அண்ணன் சொல்லணும். இங்க இங்க வாங்கி 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 வந்துருங்க, இங்க வந்துருங்க, அங்க போயிடாதீங்க. ஐயோ, பாச பிணைப்பு தான். பாத்தியா, நேத்து எடுத்து வந்த ட்ரெஸ் போட்டான் பாத்தியா திவி? சீரை ஒண்ணு, ரெண்டு பேருமே நேத்து எடுத்து வந்து தான் போட்டிருக்காங்க. இது வந்து அம்மா எனக்காக எடுத்து தச்சு வச்சிருந்தாங்க, என் கல்யாண நாளுக்கு எடுத்து வச்சது. அது வந்துட்டு வருஷ பிறப்பனைக்கு புது ட்ரெஸ் போடுற மாதிரி எனக்கு கரெக்டா பிளவுஸோட அமைஞ்சிருச்சு. இல்லை நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். இன்னொரு சாரி வச்சிருக்கேன், ஆனால் பிளவுஸ் தைக்கல. நானும் வரணுமா? நானும் வரணுமா? சரி வா போ. உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி அதான் கிடக்கு பாரு. அம்மாவுக்கு முத்தம் கூட, அம்மாவுக்கு முத்தம் கூட. முத்தம் கூட அம்மாவுக்கு. திவி எப்படி அழுவான்? எப்படி அழுவான்? திவி எப்படி அழுவான்? எப்படி அழுவான்? கண்ணை மூடிட்டு அழுவே, கண்ணை மூடிட்டு அழுவே. இங்க பார்த்து அழுவே, அம்மா பார்த்து. வட போங்கடா. அழுதாலும் மூஞ்சி மூடிட்டு தான் அழுவான். நம்ம என்னதான் வந்துட்டு கஷ்டமா வேலை பார்த்தாலும் இந்த குழந்தைங்க சிரிக்கிறது, அதுக்கு பேச்சு கேட்கும் போதெல்லாம் வந்துட்டு அந்த கஷ்டமே தெரியாது, பறந்து போயிடும். இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட என்டர்டைன்மெண்ட், டைம் பாஸ் எல்லாமே. இவங்க ரெண்டு பேர் தான். எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் இவங்க மூஞ்ச பார்த்தோன்னா வச்சுங்களேன், எல்லாமே மாறிடும். அப்படியே டோட்டலா ஃப்ரீ ஆயிடுவான். நான் மட்டும் இல்லை, வினோவும் சரி, டோட்டலா ஃப்ரீ ஆயிடுவான். போன தடவை புளி கரைச்சி ஊத்தாம ரொம்ப கெட்டியா போயிடுச்சு சாம்பார். சாதம் கொட்டது போய் பக்கத்துல பொங்கிடுச்சு. பொங்கி வலியுதே சாதம். புளியெல்லாம் கரைச்சி ஊற்றுனதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக தான் மாங்காவை எப்பயுமே நான் போடுவேன். ஏன்னா அப்பதான் கரைஞ்சி போகாது மாங்காய். ஒரு கொதியிலே வெந்துடும் மாங்காய் மட்டும். சாம்பார் ரெடியா? சாம்பார் ரெடி, அவ்வளோதான். ஒரு கொதி வந்தால் இறக்கிடலாம். ஆஹா, வாசனை தூக்குதுடி. நான் பாதியிலே எடுத்துடணும்னு நினச்சேன், நல்லா வெந்துருச்சு. முட்டைக்கோசுன்னு வடை இருக்கா? வடை இருக்கா? முட்டைக்கோசு வடை செய்யணும். ஆமா, முட்டைக்கோசு வடை இல்லடி, இன்னும் வடை இருக்கான்னு கேட்டேன். வடை செய்யணும். இதை பண்ணும்போது சின்ன வயசுல எங்க அம்மா பண்ண ஞாபகம் வருது. ஆனா ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன். என்னமோ நுணுக்குது வறுக்குது, ஏதாவது செஞ்சு பயிர் கஞ்சி வரட்டும், அது வரைக்கும் நான் உட்காந்து தான் இருப்பேன். இப்போ நினைக்கும் போது தான் எனக்கு தெரியுதுமா, எல்லா வேலையும் நீ செய்யும் போது அப்போ தெரியல, இப்போ தெரியுது.
இந்த ஸ்கூல் லீவெல்லாம் அதிகமாக வந்து இந்த பயிர் கஞ்சி தான் வச்சு குடிப்போம். ஆமாம், பயிர் உங்களுக்கு வந்து பூங்குளத்துலேருந்து பயிர் வரும் இல்லையா? ம். அங்கேருந்து தானே வரும். எங்கள் ஆமாம் ஊர்ல ஆமாம். இருந்து தான் பயிர் இவங்க ஊருக்கு வரும். இங்கேருந்து ஊருக்கு வந்து மல்லாக்கொட்டை எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடைக்காது. நாங்களே போய் வயலில் பிடுங்கிட்டு வந்து பயிர் நாங்கள் சாப்பிட்றது தான். இங்கேருந்துலாம் மல்லாக்கொட்டைலாம் யாரும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஆனால் இங்கே சொந்தக்காரங்க இருக்காங்க. பட்டு மல்லாக்கொட்டைலாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்கல்லம்மா. வரவே மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நல்லா இருக்கும்போது தான் நம்மளை தேடி நம்ம சொந்தங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் நம்ம கூட வருவாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம். யாருமே சொந்தக்காரங்க எங்கள் கூட நிற்கவும் இல்லை, எங்களை வந்து பார்க்க கூட வரல. எப்படி இருக்காங்க, போனவங்க நல்லா இருக்காங்களா, ஏதாச்சு அப்படிங்கிறது கூட வந்து பார்க்க வரல. அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது, இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம், எல்லா சொந்தமும் வந்துட்டு ஏன் சொந்தக்காரங்கிற மாதிரி பேசுகிறாங்கல்லம்மா. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு சமைக்கிறதுக்கு பானை கிடையாது, தட்டு கிடையாது, நாங்கள் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ எங்கள் ஊர்லேயே உள்ள ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு பானை, சோறாக்கிறதுக்கு பானை, தட்டு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அரிசி சமைக்கிறதுக்கு அரிசி, மண்ணெண்ணெய் பற்ற வைக்கிறதுக்கு எல்லாமே. அந்த மாதிரி நமக்கு சொந்தங்கிறத விட பெரத்தியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட நமக்கு செய்வாங்க. அதான் நம்ம நல்லா இருந்தால் தான் யாருமே வருவாங்கங்க. சொந்தக்காரங்க மோஸ்ட்லி நம்ம நல்லா இருந்தால் தான் வருவாங்க, திரும்பி கூட பார்ப்பாங்க. எல்லாரும் இந்த தோலை ஒதுக்குவாங்க, நான் அந்த தோலை தான் சாப்பிடுவேன். ஏதோ அந்த நுனியில் உள்ளது அது வேற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், எனக்கு கொஞ்சம் புரி சாமிக்கு ஓ படைக்கணுமா? சரி சரி, இதே தான் சொல்லுவாங்க எல்லாரும். சின்ன பிள்ளையில நம்மளும் கேட்போம். அப்போ சொல்லுவாங்க தெரியுமா, சாமிக்கு வாய் வச்சிடாத. இப்படி பண்ணும்போது அந்த மேலே இருக்குது பார்த்தியா, உடையாத பயிர், அதெல்லாம் மேலே வந்துடும். இந்த சட்டி எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லுங்க. இதிலே முட்டைக்கோஸ் போட்டேன்னா அடுத்தது இதை கழுவிட்டு லைட்டாக கழுவிட்டு வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுத்துருவேன். பயிர் கஞ்சி வைக்கிறதுக்கு சுடுதண்ணி போட்டிருக்கேன், அதில் அப்படியே பயிரை சேர்த்துப்போம். ஒப்போ என்ன அனல் வீசுதுங்க, சரி பவரு. எதுக்கு அடுப்புக்கா? அடுப்பு பா கொதின்னு கொதிக்குது, இப்படி கொண்டு போகல கையை, இந்த அனல் வீசுது. இது நல்லா வெந்து வரணும். வெந்து வந்துடுச்சுன்னா தேங்காய் வெல்லம் போட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான் பயிர் கஞ்சி. அவ்வளோதான். எனக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். எனக்கும் தனியாக இருந்தால் தான் பிடிக்கும். கட்டியாக இருந்துச்சுக்கா சுட்டுடும். சூடாக சாப்பிட முடியாது. அதே வந்துட்டு டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்காது, வெறும் பயிரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே கஞ்சினா தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு எப்பயுமே தண்ணி தான் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்க வேக வச்சு மசாலா போட்டு வச்சுருந்தேன், அதே இதுக்குள்ளே போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு போட்டு பரட்டிட்டுனா உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். அப்புறம் வடை போட்டு எடுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு எல்லாமே. அப்பா அவ்வளோதான், பயிர் நல்லா வெந்துடுச்சு. இது கூட வெல்லம் தேங்காய் ஏலக்காய் போட்டு இறக்க வேண்டியதான். பயிர் கஞ்சிக்கு ஏலக்காய் தேங்காய் அப்படியே இதில் கொட்டிட்டு கிளற. அவ்வளோதான், பயிர் கஞ்சி ரெடி. அவ்வளோதான். இது பாருங்க, வரப்பாங்கடா. என்னதான் நம்ம டயலாக்லாம் பேசிட்டு வேலை பார்த்தாலும் அந்த டயர்டில் நம்ம சோர்ந்து போகிறது. எங்கள் அம்மா வந்து, அம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, ஏலக்காய் நசுக்கி கொடுத்துருப்போம்மா இருந்தேன்னா ரசத்துக்கெல்லாம் அரைச்சி வச்சுட்டு ஏலக்காய் நசுக்கி கொடுத்துட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். வடையை சுட்டு ஒரு வழியாக எடுத்துட்டேன்டா சாமி. அப்பளத்தை போட்டு எடுத்துட்டா சாமி கும்பிட வேண்டியதான். ஏன் தாங்க அப்பளம் பொரிச்ச அப்பளம் மாதிரி தெரியல, சுட்டாப்பளம் மாதிரி இருக்காது இல்லை? ஏன்னா அப்பளம் வந்து தண்ணியாக இருக்குது, காய வைக்கணும் போல இருக்குது. இந்த வெயில்லையும் காய வைக்கிற மாதிரி இருக்குது அப்பளம். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஃபைனலாக ரசம் வச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுப்பா.
இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படா சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுவோன்னு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு பசி வேற வயிற்றை கிள்ளுது. திவி வேற அம்மா பசிக்குது சீக்கிரம் எடுத்துருவா அப்படிங்கிறா. இன்னும் சாமியே கும்பிடுறாடா, சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விளையாட விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் ரசத்தை இறக்கிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியதான். சாப்பிட வாங்க, சாப்பிட வாங்க, எல்லாரும் சாப்பிட வாங்க. மாங்காய் போட்ட சாம்பார் என்னைக்குமே டேஸ்டாக தான் இருக்கும். சாமிலாம் கும்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. குட்டி வாண்டுக்கும் ஒரு பிளேட்டு போட்டு சாப்பிட வச்சிருக்கேன். ஏன்னா என்னை அப்படிதான் சாப்பிட விடுவோம். இப்பெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கு. பசியில சாப்பிட்டா எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். உங்க அப்பா தான் பாவம். நீங்க சாப்பிடுங்கப்பா. திவ்யாக்கு தான் ரொம்ப பசி. நான் வந்து ஒரு வடை சாப்பிட்டுட்டேன். அதனால லைட்டா பசி வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த வடை செமையா இருக்கு. நல்ல வடையா ஓட்ட வடையா? ஓட்ட வடை. நல்லா இருக்கு. உளுந்து வடை ஒன்று கொடுத்தேன் பாருங்க, அதுல மிளகா இருந்திருக்கு. கடிச்சு விட்டானு முடியெல்லாம் பிதுங்குது. தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சரியா இருந்துச்சு. எல்லாத்துலேயும் உப்பு கரெக்டாக போட்டிருக்கேன். எதுவுமே டேஸ்ட்டே பார்த்து சமைக்க மாட்டோம், ஆனால் எல்லாத்துலேயுமே கரெக்டான அளவு, என்னோட கைக்கு போகிற அளவே கரெக்டாக போயிடுது. ஓகேங்க, இந்த புத்தாண்டுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக சமைச்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் அந்த சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத கேட்கும்போது தான் நமக்கு ஒரு சந்தோஷமே வரும். அதுவே வந்துட்டு இந்த புத்தாண்டே நம்ம என்னமோ பெரிய செலிப்ரேட் பண்ண மாதிரி. ஆங்கில புத்தாண்டை எந்த அளவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம தமிழ் புத்தாண்டையும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும். அதான் வந்துட்டு எங்களுடைய ஆசை. ஸோ எல்லா வருஷமும் சித்திரை 1க்கு எல்லா வருஷமும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷமும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே இந்த புத்தாண்டு நல்லபடியாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த விழாவில் பார்க்கலாம். பாய். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாய் நிவி. பாய் சொல்லு. பாய்.